ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சியில் இது வரைக்கும் 11 வகுப்பு முடிஞ்சிருக்கு இல்லையா? நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க. இந்த 12வது வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரேக் விட போகிறேன். பிரேக்னா நம்ம காஃபி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பிரேக் கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பிரேக். அதாவது இதுக்கு முந்தின பதிவில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். நம்ம தையல் வகுப்புக்கு சகிலா சிஸ்டர் வர்றதாக உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க தான் இன்றைக்கி தையல் வகுப்புக்கு வர போகிறாங்க. அதாவது பக்கத்து ஊரில் ஒரு ஷூட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து அவங்க நம்மளோட கஸ்டமர் தான். நம்ம இங்கே ஆல்ரெடி தச்சு கொரியரில் தான் நமக்கு அனுப்புவோம், அவங்களுக்கு நம்ம அனுப்புவோம். இப்போ முதல் முறையாக நம்ம கடைக்கு வர போகிறாங்க. கடைக்கு வர்றதுக்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்து டெய்லரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் 2 நாளில் டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறீங்களா? நான் அதை பார்க்கணும். அதுவும் இல்லாமல் என்னோடய ப்ளவுஸ் நீங்கள் என் கண் முன்னாடியே தச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நானும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் வாங்க, உங்களுக்கு அரை மணி நேரத்தில் உங்களை உட்கார வச்சு நான் தச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ குயிக்காக முடியுதோ அந்தளவுக்கு ஈஸியாக கட்டிங் பண்ணி அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் இது கம்ப்ளீட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆர்வமாக நான் நினச்சிருக்கேன். அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அரை மணி நேரத்தில் உங்களுக்கு தச்சு கொடுக்குறதாக நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு வரட்டும், அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஷ் பண்ணுறதுக்கு தயாராகிக்கிறோம். ராணி, நீ ரெடியாக இருக்கியா? அவங்கள விஷ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சா? ரைட். அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகளை நம்ம ரெடியாக பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தையலில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ அந்தளவுக்கு அவங்களுக்கு தையலை பற்றி எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்களோட ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லும்போது ஃபுல்லாக அதில் தான் பிஸியாக இருப்பாங்க. இதில் தையல் துறையில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்கிறாங்க, எனக்கு ஒரு 2-3 நாள் கிளாஸ் கொடுங்க, நான் இங்கே இருந்து கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களோட ப்ளவுஸு அவங்களே தைக்க வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் இன்றைக்கி நான் ஒரு ப்ளவுஸ் தச்சு காமிக்க போகிறேன். தச்சு அவங்க போட்டு காமிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த பதிவில் அவங்களையே நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். அதாவது அவங்களுக்கு அவங்களே உட்கார வச்சு கட்டிங் பண்ணி தைக்க போகிறோம். அவங்க எப்படி தைக்கிறாங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அரை மணி நேரத்தில் என்ன ராணி ப்ளவுஸை கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்து அவங்க போட்டு காட்ட போகிறாங்க. அது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது சாத்தியமாக இல்லையான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் அதிக நேரத்தை செலவழிக்காத அளவுக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா அரை மணி நேரத்தில் ஜாக்கெட் தைக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக தைச்சலாம், சிங்கிள் ப்ளவுஸ் தானே. ஆனால் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு கொக்கி வலை வச்சு எம்மிங் பண்ணணும்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். அது யாருக்காக இருந்தாலும் கஷ்டம்தான். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குயிக்காக முடியுதோ அந்தளவுக்கு முடிச்சிடும். என்ன ராணி? அவங்க வரப்போகிறாங்க. அவங்க வரக்கு முன்னாடி அவங்கள விஷ் பண்ணி நம்ம கூப்பிடணும் இல்லையா? ராணி ரெடியாக எடுத்துச்சு, எல்லாம் ரெடி வச்சுட்டியா? மிஷின் ரெடியாக இருக்குது. எப்பயும் போல் கிளாஸுக்கு வரவங்களும் ரெடியாக இருக்கிறாங்க. இன்னும் அவங்க ஒரு ஆள் தான் பாக்கி. அவங்களுக்கு தான் வெயிட்டிங்கில் நின்றுட்டே இருக்கும். அவங்க வரவும் அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் அரை மணி நேரத்தில் நம்ம தச்சு காட்ட போகிறேன். என்ன ராணி, வராங்களான்னு பார்ப்போமா? இன்றைக்கி சிஸ்டருக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். அந்த மெஷர்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுக்கு எந்த மாதிரி நான் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா? சிஸ்டர், இப்போ நான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். அந்த மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு நான் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ப்ளவுஸ் தச்சு தரதாக நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் நான் அதை கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபிட்டிங் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மக்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பாக அரை மணி நேரத்தில் தைக்கிறதாக சொல்லியிருக்கிறேன். எனக்கு குமார்னு ஒரு காஸ்டியூம் வருங்க. அதாவது எனக்கு வந்து 23 வயசு அப்பத்துலேருந்து இப்போ எனக்கு 46 வயசு ஆகுது. அவர் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா 1 டே கேட்பார். ஏன்னா ஏமா 2 ஆள் சட்டை தைக்கணும் உனக்கு தைக்கணும்னா அப்படின்மா. இது மட்டும் ஓகே ஆயினா வரேன் குமாரே, இங்கே வரேன், நீ எடுங்க. கண்டிப்பாக இது பெரிய விஷயமா இருக்குது. அரை மணி நேரத்தில் தைக்க முடியும்னா கண்டிப்பாக திரும்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் எடுக்கிறேன். ஷோல்டர் 16. இந்த சைஸ் எல்லாம் இப்போ வெளில சொல்கிறதும் கேட்கணுமா? ஆமாம். சரி, ஓகே. கை தூக்கிக்கணும் மேலே. ரைட். இப்படி திரும்பிக்கணுங்களா? இல்லை இப்படி பேக்கில். ரைட். அதாவது ஆம்கோலுக்கு கீழே 1 இன்ச்சு கீழே மெஷர்மெண்ட் எடுப்போம் இல்லையா? 42, அது 42. ஹிப் வந்து 39.
ஹைட் வந்து நீங்கள் நல்லா இறக்கம் போடுங்களா சிஸ்டர்? ஆமாம். அவங்க வந்து ஃபுல் இறக்கம் போடுவாங்க. எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து 18 இன்ச்சு நான் ப்ளவுஸோட ஹைட் எடுக்கிறேன். ரைட்டா சிஸ்டர்? உங்களுக்கு 18 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன், ஃபுல் கவர் ஆகிற மாதிரி. ரைட்டா? ஸ்லீவ் லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு 9 இன்ச்சு கிட்டமா? சுற்றளவு 9 இன்ச்சு, சுற்றளவு வந்து 13, ஹைட்டு 9 இன்ச்சு. ரைட், எழுதியாச்சா? நெக்கு வந்து அதாவது இது வரைக்கும் நீங்கள் ப்ளவுஸ் நாங்கள் தச்சு கொடுத்துருக்குறோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம கடைக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, அது இல்லாமல் நீங்கள் அந்த டெய்லரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்களுக்கு நான் லைவாக உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நானாக கெஸ் பண்ணி உங்களுக்கு தச்சு கொடுக்க போகிறேன். ஏன்னா பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம கடையில் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேட் லாக்கை பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி தைங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்த்துட்டு இவங்களுக்கு இதுதான் சூட் ஆகும், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடல் போட்டு கொடுப்பேன். அப்படியே பழகிட்டேன். இப்போ உங்களுக்கு எது தைக்கலாங்கிறது இப்போ நானாக ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தடில் தைச்சி கொடுக்க போகிறேன். ரைட்டா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் க்ளோஸ் நெக்கு தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரண்ட் நெக்கு அந்த ஹேவ்லாம் கரெக்டாக சூப்பராக எடுத்தோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி தச்சு கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்ல இப்போ இந்த பஸ்ட் சைஸ், இந்த சைஸ் அதெல்லாம் எடுப்பாங்க. எதுவுமே வேண்டியதில்லை. அதாவது ஒருத்தவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா வெறும் 5 மெஷர்மெண்ட் தான். அந்த செஸ்ட்டு, ஹிப்பு, ப்ளவுஸோட ஹைட்டு, ஸ்லீவ் லென்த்து, சுற்றளவு. ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. நார்மலாக 6 இன்ச்சு எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கு அளவு எடுக்கவே மாட்டேன். பேக் நெக் வந்து அவங்க எவ்வளோ விருப்பம் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இறக்கிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் உண்மையிலே சொல்கிறேன். இப்போ சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தாய் மாமா, அவர் வந்து பாஷான்னு பேர், கச்சம் பாஷான்னு சொல்லுவாங்க. கச்சம் தெரியும்ல உங்களுக்கு? தெரியல. கச்சம் அந்த பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் கச்சம் பாஷா. அவர் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு வந்து வைஜெயந்தி மாலா அந்த மாதிரி பெரிய பெரிய அந்த காலத்து ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அவர் வந்து கச்சம் தைப்பார். அவ்வளோ பர்ஃபெக்டாக தைப்பாராம். ஸோ அவர் பேர் கச்சம் பாஷா. இன்னொன்று என்ன அவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டினா அளவு எடுக்காமல் தைப்பாராம். அம்மா இப்படி திரும்புங்க, இப்படி திரும்புங்க, இப்படி திரும்புங்க, இவ்வளோதான். அப்படி தான் நான் பெரிய மனுஷி ஆகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைச்சது எங்கள் தாய் மாமா தான். அவர் வந்து என்னை பார்த்துட்டு அப்படி திரும்பு, இப்படி திரும்பு, போ அப்படின்ட்டு நான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அன்றைக்கி வந்து அப்படி ஒரு பர்ஃபெக்ட் ப்ளவுஸ் தைச்சிட்டு வந்தார். இது நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா என்னோட தாய் மாமாவே அப்படி இருக்கும்போது நிறைய டெய்லர்ஸ் வந்து எப்படி பெண்களை மிஸ்யூஸ் பண்ணாங்க அது எனக்கே நடந்திருக்கு. ஒரு படத்தோட சாங்குக்கு அப்படி வந்து ஒரு இது எடுக்கும்போது தப்பான பேட் டச் அதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா நீங்கள் சொன்னது, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்து நிறைய பெண்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க, இப்படியெல்லாம் தொட தேவையில்லை, இப்படி எடுத்தா இது போதும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் மூலியமா எனக்கு நம்ம மக்களுக்கு சொல்ல இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. உண்மையிலேயே சொல்கிறேன். கண்டிப்பாக சிஸ்டர். அதுவும் இல்லாமல் நம்ம கடைக்கு வர்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, மெஷர்மெண்ட் ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் மட்டும் தான் இந்த மாதிரி எடுக்கிறீங்க, இல்லைனா ஃபுல்லாக ஒரு பேப்பரில் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மற்றவங்களுக்கு தேவைப்படலாம், என்னை பொறுத்த வரைக்கும் தேவைப்படாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லா பரம்பரை எல்லாருமே டெய்லர் தான். நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் தாத்தா வந்து மெஷர்மெண்ட் எடுக்காமல் தான் தைப்பார். ஆனால் அது மாதிரி நானும் தைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் எனக்கு அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தெரில. இப்போ ஒரு டைம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன்னா திரும்ப அவங்களுக்கு தைச்சிடுவேன். ஆனால் பார்த்த உடனே தைக்கிறதுக்கு இன்னும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு சீக்கிரம், ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும். ஏன்னா அது உங்களோட மூதாதையரோட பிளட்டு உங்களுக்கு இருக்குதுன்றதால உங்களுக்கு கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி நீங்கள் தைக்கிறத நான் இப்போ ஃபுல்லாக உட்காந்து பார்க்க. கண்டிப்பாக நீங்கள் லைவாக உங்களுக்கு கண்ணு முன்னாடி உங்கள் ப்ளவுஸை 1/2 மணி நேரத்தில் தைச்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா 1/2 மணி நேரத்தில் தைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைச்சிடலாம். தைச்சி அதாவது அளவு எடுத்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு ராணியோட வேலையும் பாக்கி இருக்குது. அதாவது கொக்கி வேலை வச்சு எம்மிங் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது சாத்தியமாங்கிறது நடக்குதான்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது பார்க்கலாம். ரைட்டா? கண்டிப்பாக பண்ணுவோம் ராணி. இப்போ இது டச்சிங் உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டர், இந்த மெட்டீரியல் தான் இன்னைக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க போகிறேன். இது என்ன மெட்டீரியல்? இது காட்டன். வெறும் காட்டன். ஓகே, நல்லா இருக்கும். இதை தான் ஒரு 1/2 அன் ஹவரில் உங்களுக்கு தைச்சி காமிக்க போகிறேன். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. ராணி, அளவு எடுத்த நோட்டு எங்கே? எல்லாம் தயாராக இருக்கணும் இல்லையா? ரெடியாக வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஸ்லோ பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு இதை நான் லெவல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து நம்ம 2 இன்ச்சு வந்து இடுப்பு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருவோம். 2ங்கிறது நமக்கு மெட்டீரியல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மடிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். இது வந்து ஹிப்பை மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து 18 இன்ச்சு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நல்லா ஃபுல் கவர் ஆகிறது. 18 இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு. அந்த 18 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த ஃபோல்டிங்கில் மார்க் பண்ணுறேன். இது தையலுக்கு 1/2 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து 42 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் சொல்லும்போது நெக்கோட அளவு வந்து 3.5 இன்ச்சு வைப்போம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். இப்போ இது வந்து க்ளோஸ் நெக்கு தைக்க போகிறோம். க்ளோஸ் நெக்கு தைக்கும் போது கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு இருந்தாலே போதுமானது. 2.5 இன்ச்சு இருந்தால் போதுமோ. ஆனால் குறிப்பாக இது க்ளோஸ் நெக்குக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டரோட அளவு தேவைப்படும். அந்த ஷோல்டரோட அளவு இருந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும். இல்லைன்னா ஸ்லீவ் இப்படி மேலே ஏறிட்டு வந்துடும். அதனால் ஷோல்டரோட அளவு எவ்வளோ ராணி எடுத்தேன்? ராணி ஷோல்டரோட அளவு 16. 16ல் பாதி நான் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு போதும். அந்த தையலுக்கும் சேர்த்து தைக்கும்போது 3 இன்ச்சு கணக்கு வந்துடும். இப்போ இந்த ப்ளவுஸோட ரெடி அளவு இருக்கு இல்லையா, அதில் 13லேருந்து ஒரு மார்க் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃபார்முலா, இது எல்லாருக்குமே சூட் ஆகும் இந்த மாதிரி மெத்தடு. இப்போ இந்த 13லேருந்து உங்களோட பாடி அளவை நான் கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு 42 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த 42 பாதியை பிரிக்கணும். இது வந்து படிக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு மெத்தடு. எவ்வளோ பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதில் பாதி. அப்போ 42ல் பாதி 21 இன்ச்சு. அந்த 21ல் நம்ம 2 இன்ச்சு கூட்டிக்கிறோம். 2 இன்ச்சு கூட்டினா 23 இன்ச்சு, ரைட்டா? அந்த 23ல் பாதியை வந்து இந்த பாடி மெஷர்மெண்ட்டில் வைக்கிறேன். 23ல் பாதி எவ்வளோ? 11.5. இந்த 11.5 இன்ச்சு வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு. ஆனால் அது போக இது வந்து க்ளோஸ் நெக்குன்னு சொல்லும்போது கழுத்து விரியாது இல்லையா, அதனால் அதில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குறோம். 12 இன்ச்சு. அப்போ இது உங்களோட பாடி அளவு வந்து கரெக்டாக இதில் மேட்ச் ஆகிடும். இப்போ நான் சொல்ல போகிற ஃபார்முலா பூரா எல்லோரும் ஆல்ரெடி கற்றுட்ருப்பாங்க. ஆனால் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ 13லேருந்து உங்களுக்கு 6 இன்ச்சு நான் வைக்கிறேன். 6 இன்ச்சு, ரைட்டா? இதில் ப்ளஸ் ஷோல்ட்ரு வந்து 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணுவோம். மற்ற எந்த ப்ளவுஸ்லையும் கிராஸ் பண்ண மாட்டோம். இதில் மட்டும் 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிவிட்டு நெக்கு வந்து 1 இன்ச்சு நான் அறுக்கிக்கிறேன். ஏன்னா கழுத்து அறுக்காமல் இருக்கிறதுக்கு செயின் போட்டோம்னா அது அறுக்காமல் இருக்க கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு மட்டும் இறக்கி வச்சுக்கிறேன். இது வந்து ரெடி அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் காண்டி. இது வந்து ஆம்கோல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, பெரும்பாலும் எல்லாரும் அந்த ஆம்கோல் மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. நம்ம எடுக்கிறது கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ளவுஸை மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக் பீஸை மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெடி அளவுலேருந்து 13.5 இன்ச்சு வச்சுட்டு அந்த 13லேருந்து பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதியாக பிரிச்சுக்கணும். எவ்வளோ மெஷர்மெண்ட் இருந்தாலும் சரி அதை பாதியாக பிரிச்சுட்டு அதில் 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அது வந்து லைனிங்கை பொறுத்து இருக்குது. லைனிங் போடுறோமா போடாத பொறுத்து இருக்குது. அதுலேருந்து அதை டபுளாக 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிட்டோம்னா சேர்த்துட்டு எவ்வளோ வருதோ அதை பாதியாக டிவைட் பண்ணி வச்சுட்டு அந்த அளவுலேருந்து ஒவ்வொரு சைஸுக்கும் இருக்குது. 28லேருந்து 50 சைஸ் வரைக்கும் மொத்தம் 12 சைஸ் இருக்குது. அந்த 12 சைஸை 3 நான் பிரிச்சிருக்கிறேன். அதை பிரிக்கும் போது ஒவ்வொரு சைஸுக்கும் இந்த 13லேருந்து 9 அப்படிங்கிறது 28, 30, 32 ஆள் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஆம்போல் சின்னதாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த பாடி அளவை கனெக்ட் பண்ணும்போது மெஷர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆம்போலோட அளவு கரெக்டாக செட் ஆகிடும். நமக்கு அவங்களுக்கு இங்கே அளவு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது செஸ்டோட அளவு எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மேலே அந்த ஆம்போல் எடுக்கிறோம் இல்லையா, அந்த அளவு எடுத்ததுக்கப்புறம் அந்த 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட்டுறேன் இல்லையா, அது வந்து அவங்களோட செஸ்டோட நடு மார்பு அளவுக்கு கரெக்டாக எவ்வளோ தேவையோ அது ஆல்ரெடியாக செட் ஆகிடும். அதில் லூஸும் வராது, டைட்டும் வராது. இது இந்த ஆம்கோல்லேருந்து 1.25 இன்ச்சு, இது வந்து 1.25 இன்ச்சு வந்து ஃபிக்ஸடு எல்லாத்துக்கும். இது எல்லா டைமும் இந்த ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோ பேக்கு நான் வெட்டிடுறேன். இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு இது ரெடி அளவுக்காண்டி.
பேக் எடுத்துருக்கோம் இல்லையா, பேக் ஆப்போசிட்டில் தான் ஸ்லீவ் எடுக்கிறது. ஒரு சைடு பேக் எடுத்தோம்னா ஆப்போசிட்டில் வந்து ஸ்லீவ் எடுத்துருவோம், சென்டரில் வந்து ஃப்ரண்ட் எடுத்துருவோம். இந்த ஸ்லீவுக்குரிய அளவு எடுத்துடுறேன். இப்போ டோட்டலாக எனக்கு ப்ளவுஸுக்கு எவ்வளோ துணி எடுக்கணும் நான்? கரெக்டாக உங்களுக்கு வந்து 1.5 மீட்டர் வேணும். அதாவது நம்ம 18 இன்ச் இறக்கம் வைக்கிறோம் இல்லையா, அதனால் மற்றபடி நார்மலாக போட்டோம்னா உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 1.25 மீட்டர் இருந்தால் போதும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் வைக்கிறதுனால அது 1.5 மீட்டர் எடுத்துக்கலாம். நான் இது ஃபுல் மீட்டருக்குனால கூட இருக்குது. இது ப்ளவுஸ் எமிங் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் எவ்வளோ எடுத்திருந்தோம்? 9 இன்ச்சா? 9 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. கை சுற்றளவு 13. 13ல் பாதி 6.5. இது வந்து கை சுற்றளவுக்கு. இப்போ நம்ம அந்த ஆம்கோலால் வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் வேறு மாதிரி எடுத்தோம் இல்லையா, இப்போ இதில் எப்படி எடுக்கிறோம்னா கை சுற்றளவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டிட்டோம்னா இந்த ஆம்கோலால் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஆமாம், இந்த அளவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை 6.5 வச்சுருக்கோமா, அதே 6.5 இங்கே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதிலேருந்து 1.5 இன்ச்சு அவ்வளோதான். இது வந்து கையோட அந்த சுற்றளவு கரெக்டாக மேட்ச் ஆகிடும். மேட்ச் பண்ணிவிட்டு இதுலேருந்து 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம். டெய்லரிங் கம்மி, மேக்ஸ் ரொம்ப படிக்கணும் போல இருக்குது இதுக்கு. இல்லை, ஒரு டைம் படிச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸி தான் அது. இப்போ இந்த ஆம்கோல்லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் எதுவுமே டச் பண்ணல, அதுலேருந்து அந்த ஷேப் நம்ம மார்க் பண்ணிக்கிறது. இவ்வளோதான். ஸ்லீவ் எடுத்துருவோம். இப்போ சென்டரில் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் நான் எடுக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கிறதுலாம் எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு இல்லையா, அதாவது ஆள் கொஞ்சம் சத்தாக இருக்கிறாங்க, கிராஸோட அளவு வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்துக்கு அந்த ஃப்ரண்ட் பீஸு எப்படி போட்டால் ஃப்ளாட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான பதிவு. அதாவது கிராஸ் தைக்கும் போது கிராஸில் தான் போடுவீங்க, ஆள் வெயிட்டாக இருக்காங்கங்கிறதுனால. ஆனால் இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டில் போட்டு கிராஸ் நல்லா இருக்கிற மாதிரி தைக்க போகிறேன். அதெல்லாம் தான் நீங்கள் எல்லோரும் டவுட் கேட்டீங்க இல்லையா, அதை நீங்கள் கிளியர் பண்ணுறேன். இப்போ சிஸ்டர் வந்துருக்கீங்களா, இந்த கிராஸில் போட்டோம்னா பீஸ் வந்து நல்லா லூஸ் கொடுக்கும். அது வந்து நார்மலாக எல்லோரும் விரும்புகிறது. ஆனால் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டோம்னா கழுத்தோட அந்த ஹேவ் வந்து அழகாக உட்காரும். அதுக்காண்டி ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டாங்கன்னா ப்ளவுஸ் போடும்போது ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிடும்ட்டு அது விரும்ப மாட்டாங்க. அதனாலே கிராஸ் தான் கேட்பாங்க. ஆனால் ஹேவ்லாம் கரெக்டாக வராது. ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்லேயே அந்த கிராஸ் நல்லா தைக்கலாங்கிறது தான் இப்போ இது மெயினே அதுதான். இந்த பேக் பீஸ் எடுத்து பார்த்துக்கோ குமாரே, பார்த்துக்கோங்க. பேக் அப்படியே நான் எடுத்து மார்க் பண்ணுறேன். ஆம்போல் அப்படியே மார்க் பண்ணுறேன். சைடில் வழக்கம் போல் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இதிலலாம் எந்த மாற்றமுமே கிடையாது. லைனிங் எதுக்கு கொடுக்குறது? ஆக்சுவலி லைனிங் எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்றதுனா கொடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் லைனிங் வேண்டியது கிடையாது. கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கொடுத்துக்கலாம். கிரிப்புக்காக தான், மற்றபடி வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நார்மலாக எல்லாருக்கும் 6 இன்ச் வைக்கிறோம். இவங்களுக்கு வந்து நான் 7.5 இன்ச்சு நான் வைப்பேன். அந்த கொஞ்சம் லோ நெக், ஏன்னா க்ளோஸ் நெக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் லோவாக இருந்தால் தான் அது க்ளோஸ் பண்ண முடியும், போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெடியோலேருந்து நான் 7.5 இன்ச்சு உங்களுக்கு பண்ணுறேன். மார்க் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ இவங்களோட கழுத்து வந்து கீழே நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 4 இன்ச்சு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹேவ் கரெக்டாக வரணும் இல்லையா. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து 2.5 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். 2.5 இன்ச்சு பாக்ஸ் போட்டோன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிடும். அது கொஞ்சம் அழகாக விரிஞ்சு வரணுங்கிறக்காண்டி 4 இன்ச்சு எடுத்துருக்கேன். 4 இன்ச்சில் இந்த பாக்ஸ் போட்டு, இந்த பாக்ஸ் வந்து இப்படி கிராஸாக போட்டுக்கணும். நீங்கள் எவ்வளோ கிராஸாக வேணாலும் போடலாம். அந்த ஹேவ் எவ்வளோ தூரம் விரிஞ்சு போட விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச் வச்சோம்னா போதுமானது. அவ்வளோ. இப்போ டோட்டல் கிராஸ் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக 13.5ங்கிறது வந்து எல்லாருக்கும் வைக்கிற ஒரு பொதுவான அளவு. நம்ம இந்த கிராஸோட அளவுலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் யாருக்குமே அந்த கிராஸோட அளவு எடுக்க மாட்டேன். 13.5 இன்ச்சுங்கிறது எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும்.
அது போக அந்த அவங்களோட ஹைட்டு ஆல் வெயிட்டு பொறுத்து அந்த 40 இன்ச்சு தாண்டும் இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்போ வித்தியாசப்படும் போது அது எத்தனை இன்ச்சு வைக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த 13 வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுது. அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இப்போ இந்த பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 16 இன்ச்சு நான் வைக்கிறேன். 16, ஏன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த 42 இன்ச்சு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸோட சென்டர் பாயிண்ட் எங்கே வரும்னா, கழுத்து வந்து 3.5 இன்ச்சு வைப்போம். கழுத்து 3.5 இன்ச்சு வைக்கிறோன்னா, அதாவது பேக் பீஸ், அதாவது நார்மல் நெக்குக்கு 3.5 இன்ச்சு வைப்போம். இது வந்து க்ளோஸ் நெக்குனால 2 இன்ச்சு வச்சுருக்கோம். நார்மல் நெக்குக்கு இந்த சைஸுக்கு 3.5 இன்ச்சு வைப்போம். அப்போ கிராஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு வைப்போம். அந்த கழுத்தோட அகலத்தை பொறுத்து அந்த கிராஸோட பாயிண்ட்டை தள்ளி வைப்போம். அப்போ போது அவங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட்டு செட் ஆகும். அப்போது 4.5 இன்ச்சு வைக்கிறோம். அந்த 4.5 இன்ச்சுங்கிறது நார்மல் ப்ளவுஸ்க்கு. இப்போ இது க்ளோஸ் நெக்குன்னு சொல்லும் போது ஸ்ட்ரெயிட் கட்டிங் அது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங் சொல்லும் போது அந்த கப் ஷேப்பில் துணி வேணுங்கிறதுக்காக 1 இன்ச்சு வெளியில் கொண்டுட்டு வருவோம். இருக்குங்களா, 4.5ங்கிறது அப்படியே 3.5 ஆக்கிடுவோம். 3.5 ஆக்கிட்டு இதுலேருந்து 1 இன்ச்சு வெளியில் கொண்டுட்டு வருவோம். இது இந்த வி ஷேப் எடுக்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஷேப் எடுக்கிறோம் இல்லையா, எல்லாரும் இதோட கட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதனால இது ஃப்ளாட் ஆகிடுது. ஆனால் இதுலேருந்து 1 இன்ச்சு வெளியில் கொண்டு வந்தோம்னா இந்த துணி உள்ளே போய் ஷேப் எடுத்து காட்டும். இது இந்த ப்ளவுஸில் அது ஒன்று தான் ஸ்பெஷல். இந்த துணி வந்து அதாவது அந்த 1 இன்ச்சு எவ்வளோ 1 இன்ச்சு நகட்டுறமோ அதளவுக்கு வெளியில் கொண்டு வந்தோம்னா அந்த துணி உள்ளே போயிடும். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக் எடுத்துட்டோம், ஸ்லீவ் எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் பெல்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி துணி உங்களுக்கு எப்பயும் கிடைக்காது. அதாவது நீங்கள் புதுசாக தச்சு பழகிறவங்க அதிகமாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் எதுவும் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா மாற்றி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம பெல்ட்டுக்காண்டி எடுக்கிறது. பெல்ட்டுக்கெல்லாம் மார்க் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த கீழே உள்ள பெல்ட் கிராஸ் பெல்ட்டுக்காண்டி எடுக்கிறது. அது நம்ம அளவு எடுக்க வேண்டியது இல்லை. மெயின் கிராஸோட ஃப்ரண்ட் பீஸ் கரெக்டாக எடுத்துட்டோம்னா பெல்ட்டுக்கு நம்ம அளவு எடுக்க வேண்டியதில்லை. அந்த பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் மீதி உள்ள கேப்புக்கு இது ஃபில் பண்ணாலே போதுமானது. ஏன்னா இது கரெக்டாக உட்காந்துட்டாலே போதும். அவ்வளோதான். பேக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவ் கரெக்டாக எடுத்துட்டோம்னா அப்படியே தைக்க போயிடலாமா? ஓகே, சரி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அடுத்த பதிவில் பார்க்கும்போது இதோட விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் சொல்கிறேன். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட அளவை நோட் பண்ணி எல்லாரும் ஒவ்வொரு ப்ளவுஸ் எனக்கு வீட்டுக்கு அனுப்புங்க. ஆமாம், ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் இந்த சைஸில் எனக்கு அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தெரியல, அதோட மெஷர்மெண்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் இன்னொரு பதிவில் இதோட மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி போட்டுறேன். சரியா? இப்போ தைக்க போகலாமா? நான் தைக்கிறத பார்த்து நீங்களும் ஒரு ப்ளவுஸ் தைக்க போறீங்கல்ல? கண்டிப்பா. ஆமா, நான் கத்துக்கணும். இப்போ அது ஏன்னா அவங்களோட ப்ளவுஸை இப்போ நான் தைக்கிறத பார்த்துட்டு அவங்களோட ப்ளவுஸை அவங்களே ட்ரையல் பார்க்க போகிறாங்க. அதாவது தச்சு அவங்களே ட்ரையல் பார்க்க போகிறாங்க. சரி, டைம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங்லாம் சேர்த்து 1/2 hour சொல்லியிருந்தோம் இல்லையா, நான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை, நம்ம இப்போ நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா டக் டக் டக்குன்னு பண்ணிட்டு இருப்பார் போல. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பேக் பீஸ் நான் மடித்து தைக்கிறேன். ஃபோல்டிங் எவ்வளோ வச்சுருந்தோமோ அதை டபுள் அளவுக்கு சேர்த்து மடித்து தைக்க போகிறேன்.
இப்போ பேக் பீஸ் தைச்சிட்டோம்ல, மடித்து தைச்சோடனே பேக்கில் டாட் பிடிப்போம். டாட் வந்து எல்லாருக்கும் நம்ம 4 இன்ச்சு பிடிப்பீங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து நான் 6 இன்ச்சு பிடிக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸோட ஹைட் ஜாஸ்தி, அதனால் 1/2 இன்ச்சு பிடிக்கிறேன். என்னங்க இப்பவே பாதி ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. பேக் பீஸ் முடிச்சிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட்டு. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் வந்து கிராஸ் நம்ம தைக்கிறோம் இல்லையா, இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், அது கொஞ்சம் கிளியரும் பண்ணிடுறேன். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 ஒன்றா வச்சுக்கணும். ஒன்றா வச்சுட்டு எல்லாருக்கும் 1.5 இன்ச்சு பிடிப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து கரெக்டாக 2 இன்ச்சு நான் பிடிக்கிறேன். அந்த லூஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக 2 4. ஏட்டா இந்த ஆப்போசிட் பிடிக்கிறேன். அப்புறம் ஊக்பட்டி பிடிக்கிறது வழக்கம் போல் நீங்கள் சென்டர் பிடிச்சிக்கலாம். இந்த 2 டாட்டுக்கும் சென்டர் கனெக்ட் பண்ணி அந்த வி ஷேப் வரும் இல்லையா, அதுலேருந்து 3ஆவது டாட். அவ்வளோதான். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம கிராஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, அந்த 3 டாட்டுக்கும் உள்ள சென்டர் பாயிண்ட் வந்து 1.25 இன்ச்சு கேப் இருந்தால் போதுமானது. இப்போ இந்த கட்டிங் என்னன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எங்கள் மாமாலாம் 3 டாட்டுன்னு வரு. ஆமாம், இது 3 டாட் தான். 3 டாட் தான். இதுதான் ரொம்ப பெரிய வேலைன்னு. இதுதான் ரொம்ப பெரிய வேலை. இது ரொம்ப ஈஸியான வேலை தான் பெருசாக சொல்லி காட்டிடுவாங்க. இது ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. ஐயோ ஓ அதே மாதிரி இந்த டாட், இந்த ஆம்பல் டாட் வந்துட்டு ஒன்று போல் இருந்தால் போதுமானது. அதான் ஃப்ரண்ட் இந்த கிராஸ் பீஸ் தைச்சிட்டோம். ஆக்சுவலி இந்த பிளவுஸுக்கு தான் சொல்லுவாங்களே, அந்த 3 டாட் இருந்தா பிரா போட வேண்டாம். ஆமா, பிரா போட அந்த காலத்துல எல்லாம் வந்து இதுல கட்டோரி இருக்கு இல்லீங்களா, இதுலயே கட்டோரி இருக்கும். கட்டோரி இருந்துச்சுன்னா பிரா போட வேண்டியதே கிடையாது. ஏன்னா அந்த சென்ட்ரல் உள்ள அந்த கட்டோரி மட்டும் பாத்தீங்கன்னா கட்டிங் கிராஸ்ல போட்டுருவாங்க. அது வந்து கொஞ்சம் எடுப்பா இருக்கும். மற்ற கட்டிங் பூரா ஸ்ட்ரெயிட்ல இருக்கும். அப்போ ஷோல்டர்லாம் நல்லா ஃபிட்டா இருக்கும். கிராஸ் மட்டும் வந்து இன்னர் போட்ட மாதிரி கொஞ்சம் கரெக்டா எடுத்து காட்டும். ஆமா, அந்த பழைய காலத்துல பூரா அந்த ஸ்டைல் தான் தைப்பாங்க. ஆமா ஆமாம், ஏன்னா இப்போ கூட நம்ம கூட நிறைய ட்ரெஸ்ஸுக்கு இது போட முடியறது இல்லை. ஆமாம். ஸோ இது வந்து இவ்வளோ என்ன இதுக்கு லைனிங் இருக்குதாங்க. இதில் இருக்கா? இல்லை, அந்த டேபிளில் வச்சுருந்தேன். இந்த கலர்லேயே வச்சுருந்தேன் இல்லையா? சரி இருக்கட்டும், பரவாயில்ல, இதே வச்சுக்கிறேன். சரி தம்பி, இருக்கட்டும், இதே வச்சுக்கிறேன். இவர்கிட்ட நம்ம போய் சாரி வாங்கிக்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு தைக்க சொல்லிட்டு
இப்போ குளிச்சுட்டு மேக்கப் போட்டு ரெடி ஆகிறதுக்குள்ள ஆகிடும். ஐயோ அதுக்கு ஒன்று இவர் அப்படியே கடத்தி சென்னை கொண்டு போயிடலாமான்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த பட்டிக்கா அந்த பெல்ட்டுக்காண்டி உள்ள எக்ஸ்ட்ரா 2 துணி எது கொடுக்குறோம்னா அந்த கிரிப்புக்காண்டி. நான் ஒரு காலத்தில் இப்போ எனக்கு ஸ்டமக் பெருசு இல்லையா, ஸோ நான் இது வரைக்கும் கவர் பண்ணணும். அப்போது இது உருண்டு வந்துடும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா கேன்வஸ் வைப்பேன், சொல்லுவேன் கேன்வஸ் வைக்க சொல்லிட்டு. பட் அதுவும் கூட கேவலமான ஷேப் தான் போகும். இந்த மாதிரி எனக்கு ஐடியா தெரியல, கேன்வஸ் வச்சு ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னு. இல்லைன்னா பேண்ட்டு கிளாத் உள்ளே கொடுப்பாங்க அந்த ஸ்டிப்னஸ்க்காண்டி. ஆனால் இது நம்ம உள்ள கிளாத்தை கொடுத்துட்டு மடிச்சு தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வயிறு அழுத்தவும் செய்யாது, சுருங்கவும் செய்யாது, அப்படியே அழகாக உட்காந்துக்கிறோம். ஓகே ஓகே. இதுதான் நிறைய குண்டா இருக்கிறவங்களோட பிரச்சனை வந்து இந்த சுருண்டு மேலே வருது. அப்போ நம்ம அப்படி இழுத்து விட்டுக்கிறது தான். இதுக்கே நான் புடவை கட்டாமல் ஆயிட்டேன். பட் இப்போ இனிமேல் வந்து ஆல்ரெடி எனக்கு இவர் அமுச்சிட்டு இருக்காரு. இப்போ நான் பண்ணுற சீரியல்ஸ் எல்லாம் கூட இவர் தானே எனக்கு இங்கேருந்து கலர்ஸ் மட்டும் சொல்லிட்டா பண்ணுறாரு. இனிமேல் வந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் புடவை தான் கட்ட போகிறேன். இப்போ இந்த பெல்ட் இப்படி ரெடி பண்ணியிருக்கோம்ல, ரஃப்பாக ரெடி பண்ணிவிட்டு இந்த பேக் பீஸ் வச்சுருக்கோம். அது என்ன பண்ணுறாங்க, பெல்ட்டுக்குன்னு தனியாக மெஷர்மெண்ட் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பிரச்சனையும் வேண்டியதில்லை. அந்த பேக் இருக்கு இல்லையா, இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சுட்டாங்கன்னா கீழே இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணால் போதும். நம்மளுக்கு தேவை இதுதான் கரெக்டாக இருக்கணும், இது கரெக்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இதையும் மேட்ச் பண்ணும்போது சரியாகலைன்னா ஏதாவது எனக்கு முடக்காயிடுது. இதில் 5 இருக்குது, ஏன் 4 இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். சாரி பரவாயில்ல. சென்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் இறக்கிருக்கோம். இதுதான் அந்த போட் பீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த போட் மாதிரி ஷேப் வரணுங்கிறதுக்காக. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எது திருப்தியோ அதை சொல்லுங்கள். சப்போஸ் அதில் கரெக்ஷன் இருந்தால் கூட அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கரெக்ஷனை எப்படி பண்ணுறது, சரி பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் மற்றவங்களுக்கு சொல்வேன். முடிஞ்ச வரைக்கும் கரெக்ஷன் இல்லாமல் பண்ணுறேன். மற்றது நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இது இந்த ஐப்பட்டி தைக்கிறேன்.
நீங்க ஹூக் வந்து இப்படி நீங்க ஆப்போசிட் வேணும்ல ரைட்டா? ஏன் நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் போடுவீங்க? இங்க அப்படிதான் வைப்பாங்க. ஆனா விருப்பப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி வச்சிருவாங்க. எனக்கு எல்லா ப்ளவுஸும் இவர் அனுப்புற எல்லா ப்ளவுஸும் எனக்கு இப்படிதான் வருது. வித்தியாசமா இருக்கு. மாற்றுறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல? ஆமா, எங்களுக்கு இப்படி பழகிடுச்சு இல்லையா? ராணி இங்க ரெடி ஆயிடுச்சு. ராணி உங்க டைம் தான் ராணி. இது பயங்கர போட்டி மாதிரி இருக்கு. இல்லை 850 ரூபா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும். எனக்கு வர வர வந்து தீபாவளி பொங்கல்லாம் முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், சென்னைக்கு போயிட்டு எத்தனை புடவை வாங்கணும் வாங்கிட்டு இங்கே வந்துடுவோம். வந்துட்டு பிரதர்கிட்ட உட்காந்துட்டு ஆமாம் அதுவும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இவட்ட கொடுத்தோன்னா 1/2 மணி நேரம். இல்லை இருந்திருக்கு. நீங்கள் மிஸ்ஸில் என்னைக்காவது உட்காந்துருக்கீங்களா? ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? கையெல்லாம் நிறைய வாட்டி குத்தினது. இல்லை எனக்கு எங்கள் மாமா டைமில் வந்து இருந்துச்சு. அப்போ ஆசை இப்படி இந்த பெடலிங் இது. ஆனால் இப்பயும் உங்களுக்கு வந்து நீங்கள் இது வந்து பழகி ஏர்ன் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் மைண்டு ரிலாக்ஸுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதுதான் லக்ஷ்மி அக்கா கூட சொன்னாங்க. அது நம்மளே ஒரு டிசைன் பண்ணி அப்படி அது வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும், ஒரு சந்தோஷமும் இருக்கும். இல்லை அதுக்காக தான் மெயினாக நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே 3 நாள் ட்ரைனிங்க்கு கேட்டிருக்கேன். நீங்கள் 2 நாளே போதும். நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு தைச்சு கற்றுக்கிட்டு போகலாம்.
நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணி ஸ்லீவ் ஏற்றிட்டுனா கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போடுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சைடில் தையல் போடுவாங்க, இந்த சைடு தையல் போடுவாங்க. அது வந்து அவங்க சப்போஸ் வெயிட் போட்டாங்கன்னா பிரிக்கக்குள்ள ஈஸியாக இருக்குங்கிறதுனால. ஆனால் நம்ம முறைப்படி படிக்கணும்னா பார்த்தீங்கன்னா ரவுண்டு தையல் தான் போடணும். ரவுண்டு தையல் போடுறது பார்த்தீங்கன்னா ஆள் எவ்வளோ சத்தாக இருந்தாங்கனாலும் அவங்களோட ஸ்ட்ரெச்சர் வந்து அழகாக அமுக்கி காமிக்கும். ஓகே. ஆனால் ஸ்ட்ரெயிட் தையல் போட்டோம்னா அந்த ப்ளவுஸை போட்டு சும்மா ஒரு கையை ஏதோ ஒரு பொருளை மேலே எடுத்தால் கூட அந்த ப்ளவுஸ் முதல்ல மேலே ஏறி இறங்கும். அது வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் அந்த பிரிச்சு பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி அந்த ரவுண்டு தையல் வந்து உடம்புக்கு நல்லா ஃபிட்டிங் நல்லா காமிக்கும். இப்போ ஒரு ஒல்லியாக இருக்கவங்கிறது அந்த ஸ்ட்ரெச்சர் காமிக்கும்னு இல்லை, எவ்வளோ வெயிட்டாக இருந்தாங்கனாலும் சரி அவங்க பின் சைடு வந்து இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த ரவுண்டு தையல் போட்டுட்டு அந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் அந்த 2 இன்ச்சு கேப் வச்சு தைச்சோம்னா அந்த ஸ்ட்ரெச்சர் அழகாக காமிக்கும். ஓகே. இப்போ அப்படி தான் உங்களுக்கு நான் தச்சிருக்கேன். ஸ்லீவ் ரெடி பண்ணலாமா? சரி. அதோட வெள்ளை கரியா லேட்டாக இருந்து குறியா இருக்கு. நீங்கள் தையல் பழக ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக நான் நினைக்கல. இது நான் எப்படி தைக்கணும் பார்க்கணும் தானே சொன்னீங்க இல்லையா? இப்போ தச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறீங்க. உங்களை எப்படியாவது ஒரு ப்ளவுஸை தச்சு நீங்களே ட்ரையல் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை வந்துருச்சு. கண்டிப்பாக. இப்போ இதை சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு செமினார்லாம் போடலாம்ல? ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் சென்னையில் 3 டைம் நான் போட்டுக்கிறேன். ஆனால் கூட்டம் ஜாஸ்தியாக வர்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறேன். அது நம்ம போட்டோம்னா 2000 பேருக்கு மேலே வர்றாங்க. அப்போ அவ்வளோ பேருக்கு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி நான் எல்லா ஊருக்கும் போய் கிளாஸ் எடுத்துகிட்டே தான் இருப்பேன். எல்லா ஊருக்குமே போயிடுவேன் நான். சப்போஸ் சின்ன சின்ன கிராமமாக இருந்தால் கூட அந்த ஒரு சில பேர் ஒரு 50 பேர் இருந்தால் கூட சரி, அங்கே போய் அவங்களுக்கு அந்த ஃபீஸ் எல்லாம் கிடையாது, வேறு ₹1 தான் ஃபீஸ் வாங்குவேன். அங்கே போய் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். சில நேரம் அங்கே தங்கியும் எத்தனை நாள் எடுப்பீங்க அந்த மாதிரி? அதாவது ஆல்ரெடி அவங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா 2 நாள் எடுப்பேன். இல்லை 1 வாரம் இருக்குன்னா கூட அங்கே தங்கி அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவேன். எனக்கு ஒரு தங்குறதுக்கு இடமும் எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு மிஷின் இருந்தாலே போதும். ஒரு சில கிராமங்களுக்கு மிஷின் இல்லைன்னா நான் மிஷினே கொண்டு போயிடுவேன் காரில். சரி. இப்போ நான் ஒரு செமினார் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்ம யாருக்குமே கூட ஒரு ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு ஒரு ₹100 கொடுக்கறத விட அவங்களுக்கு ஒரு தொழில் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க லைஃப் லாங் அதை வச்சு எனக்கு இப்போ அந்த நினைப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் யாருன்னா ஹெல்ப் பண்ணணும்னா இந்த மாதிரி தொழில் சொல்லி கொடுத்தோம்னா உண்மையில அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ பழகுறவங்களுக்கு மிஷின் வேணும் இல்லையா? அப்போ நம்ம அப்படி எப்படி பண்ணுறது? அதாவது ஆல்ரெடி அவங்களுக்கு தைக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் நடக்கிறதுல ஒரு 10 மிஷினோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி. இப்போ நம்ம அப்படி தேடணும்.
ராணி கொண்டுட்டு வரியா? நான் ஸ்லீவ் ஏற்றணும். இந்த ரெடி பண்ணிட்டேன். இது வந்து அந்த கழுத்து பீஸுக்கு நம்ம எமிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு. இது ஜாயிண்ட் மாதிரி வருது. ஜாயிண்ட். ஸ்லீவ் ஏற்றிட்டோம். நான் நெக் பீஸ் அட்டாச் பண்ணிட்டேன், கம்ப்ளீட். ஆமாம், நம்ம பூரா ராணிக்கு தான் வேலை. இது ஏன் இது பண்றீங்க? அதாவது அந்த கழுத்து ரவுண்ட் வந்து அழகா வர்றதுக்கு அந்த அர்க்காத் பண்ணிட்டோம்னா அந்த வளைவு அழகா வரும். நம்ம பொதுவாக எந்த இடத்துல ரவுண்ட் எடுக்கிறோமோ அந்த இடம் பூரா வெட்டணும். ராணி எமிங் பண்ணுறியா தையல் போடுவா? எமிங் பண்ணிடுறியா? சரி, நம்ம சட்டையை முடிச்சிட்டோம். நான் ராணி வேலை தான் இருக்கு. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக கற்றுருக்கீங்க, நானும் அவ்வளோ ஸ்பீடாக பண்ணிடுறேன். சரி, உன்னோட திறமை நீ காட்டு. என்ன சிஸ்டர்? கண்டிப்பா. ஓகே, என் ப்ளவுஸ் ரெடி. இப்போ ராணியோட வேலை வந்து என்னோட அந்த ஹூக்ஸ் போடுறது. இப்போ போட்டுடலாம்.
ரைட். இதோ என் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து போட்டு பார்க்க போகிறேன். ஸோ ராணி நீங்கள் இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் கிளம்பிடும். அதில் என்ன கரெக்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு சொல்லுவேன். ஓகே ஓகே சொல்லுங்க மாஸ்டர். ப்ளவுஸ் போட்டிங்களா? பின் என்ன போட்டிருக்கேன் அதானே போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாஸ்டர். உண்மை சொல்லணும்னா எனக்கு இந்த ஃபிட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்படி கை நீட்டும் போது இது மேலே போயிடல அண்ட் சுருள் இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு பெரிய மைனஸ் வந்து எனக்கு சுருண்டு வருதா அது இல்லை. அண்ட் எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. என்னன்னா என்னால் வந்து டைட்டாக போட முடியாது. பட் இது காட்டன்ன்றதால ஒரு வாட்டி தண்ணியில் நான் அதுக்கான லைட்டாக லூஸ் வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபிட்டாக வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லைட்டாக லூஸ் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இது ஓகே. பட் வேற நெக்ஸ்ட் நம்ம இது தைக்கும் போது எனக்கு வேணாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கொஞ்சம் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி ஏன்னா எனக்கு ப்ரீதிங் இருந்தால் அதான். இதுக்கு தான் மாஸ்டர் நான் புடவை கட்டுறது இல்லை. ஏன்னா டைட்டாக போட்டோன்னா ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியலன்றதுக்காக தான். பட் அதர்வைஸ் ஐ எம் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ மாஸ்டர். நன்றி. இன்றைக்கி வகுப்பில் சகிலா சிஸ்டருக்கு ஒரு 1/2 hourல கட்டிங் பண்ணி ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம். அவங்களும் ப்ளவுஸ் போட்டு வந்து காமிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு வகுப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ளவுஸை மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ண போகிறாங்க. ரைட்டா? பண்ணி அந்த ப்ளவுஸையும் போட்டு காமிக்க போகிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களும் ஃபிட்டாக தச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதுக்கு அடுத்து வர போகிற பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது 2வது கிளாஸ். முதல் வகுப்பில் வந்து நான் உங்களுக்கு தைச்சி கொடுத்துட்டேன். 2வது வகுப்பில் நான் சொல்லி கொடுத்து அவங்க தைக்க போகிறாங்க. இதுக்கு அடுத்த பதிவு மறக்காமல் பாருங்கள். என்ன ராணி? ஆமாம். பாய். பாய்.